அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். பெற்றோர் பெரியவர்களுக்கு யோகத்தை தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். நீங்கள் தனிமைப்பட்டு போவீர்கள். காதல் அமைப்பிலும் அவ்வாறு தான். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உஷாராக இருப்பது நன்மை. படிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலமும் படிப்புக்கேற்ற மரியாதையும் கிடைக்கும். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். பெற்றோர் பெரியோர் புது புது விஷயங்களை செய்வது அனுகூலமான அமைப்பு காணப்படும். சிவன் பார்வதி வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக 30 வயதை கடந்தவர்கள் பாத வலியில் மிக கவனம், முட்டி வலியில் மிக கவனம், மன அழுத்தத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் ஏதாவது மன கஷ்டங்களோ காதல் அமைப்பில் மன கஷ்டங்களோ இருந்தால் வெள்ளை கொடி காட்டி சமாதானமாக செய்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் தேவையில்லாத யாராவது உள்ளே பூந்து பெரிய அளவுக்கு சிக்கலும் பெரிய அளவுக்கு சட்ட சிக்கலையும் ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால் நீங்கள் தான் தனிமைப்பட்டு போவீர்கள். எந்த ரகசியமும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மற்ற விஷயத்தில் அனுகூலம். மனது பிடித்த எல்லா பயணங்களும் மற்றும் முக்கியமான பயணங்களை தவிர மற்ற பயணத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் தள்ளி வைத்து கொள்வது நன்மை தரும். வார்த்தைகள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுகிறேன் என்று தேவையில்லாத வாக்குகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதீத கவனமாக இருப்பது முக்கியம்.